சேர்த்து கர்த்தர் 6 நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் நாளை காணும்படியாய் செய்த கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓகே, பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் பார்க்குறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அந்த நல்லா ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு ஆண்டவரை துதிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகமே கொரோனாவை பார்த்து பயந்துச்சு. கொரோனா வந்தது எத்தனை பேருக்கு நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல. ஒருவேளை உலகம் இதை கேட்டுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படும். ஐயோ, கொரோனா வந்துட்டு எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கொரோனா வந்து நிறைய பேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வந்ததுனால வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சிச்சு, நல்லா பைபிளை படிக்க முடிஞ்சிச்சு, நிறைய ஜெபிக்க முடிஞ்சிச்சு, கடவுளோடு நெருங்க முடிஞ்சிச்சு, அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். எனக்கு கூட ஒரு வழியில் கொரோனா வந்தது ரொம்ப நல்லதாக தான் போச்சு. ஏன்னா நிறைய ஊழியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. அதனால் கர்த்தர் ரொம்ப பெரியவர், அவர் நல்லவர். இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நம்முடைய நாமத்திற்கு நன்றி ஐயா. ரட்சகா, இந்த ராத்திரி பொழுதை காணும்படியாய் நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பகலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீர், இந்த 6 நாள் எங்களோடு கூட இருந்தீர். இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தொழும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. இதோ உடைய மகளுடைய இல்லத்தை ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இல்லத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை ஆர்ப்பரிக்கவும் எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ரட்சகா, அது நிமித்தமாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே தொழ வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன் மூலமாக உடைய சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுக்கிறதான நம்முடைய மகளை நீர் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொருவரும் அதை கேட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து மக்கள் நன்றி சொல்ல முடியாது நீர் உதவி செய்யுங்க. நீரே எங்களை வழி நடத்துங்க. துதி கண்ணா மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. நைஸ் டு see you. சரி, 196வது பாடலை பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த நேசு நாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. அவரை போல யார் உண்டு? அவரை போல யாராச்சும் இருக்கிறாங்களா? எதை வச்சு சொல்றோம் அவரை போல யாரும் இல்லைன்னு? உம்மை போல அவரை போல யாரும் இல்லைன்னு எதை வச்சு சொல்றோம்? ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? இயேசுவை போல யாருமே இல்லை அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்ல முடியுமா? அவரை போல யாருமே இல்லை அப்படின்னு யாராச்சும் ஒரு ஸ்பெஷல்? பொறுமையா இருந்தாரா? ரொம்ப சந்தோஷம். அதனால அவரை போல யாரும் இல்லை. உலகத்துல பொறுமையா இருந்துட்டாலே ஜெயிச்சிடலாம் உலகத்தை. வேற ஏதாச்சுங்க? அவர் சொல்றாரு, இந்த வாரத்துல நீங்க காலை தியானத்துல கேட்டிருப்பீங்க, உங்களுடைய தலையில் உள்ள வயிறெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கான்? எண்ணப்பட்டிருக்கான். யாராச்சும் எண்ணிருப்பாங்களா முடிய? ஒரு கடவுள் சொல்லியிருக்காங்களா உன் தலையில இருக்கிறதெல்லாம் நான் எண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த தெய்வத்துக்கு தெரியுமா நமக்கு எவ்வளவு முடிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய தலையில இருக்கிற முடிய கூட என்ன செய்திருக்காரா? எண்ணி வச்சிருக்காரா? ஒரு காசுக்கு 2 குருவி, அந்த 2 குருவியில ஒரு குருவி கூட ஒரு சித்தம் இல்லாம கீழே விழாதான். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம்ல. அவரை போல யாருமே இல்லைங்க. அதனால தான் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதம், இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. கைதட்டி பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பேடியில் சிக்கினார் உழந்தேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தேன். பாவ பேடியில் சிக்கினார் உழந்தேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதளத்தில்
ஜீவித்தே நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினான் என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனினான் உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியார் நிரப்பும் ஒருக்கம் உடையோவனையோ உமக்கே உகந்து தருவான் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் உம்மை அக்கினி என்னெல்லாம் உம்மை போல் யாருண்டு இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் வெளியிலும் செல்லமேடமெங்கும் சோதனை வந்திடு கர்த்தாலே காத்திடும் மெசியா வருகை வரையோ பலரை சிலுவை கருகோ அழைக்க விடும் முழங்கால் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தோம் உனக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு அவரை போல யாருமே இல்லைங்க அற்புதமான ஒரு தெய்வம் அதிசயமான ஒரு தெய்வம் ஆச்சரியமான ஒரு தெய்வம் மேலான மேன்மையான ஒரு தெய்வத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு தந்திருக்கிறார் தம்பி தள்ளி உட்கார்றா தங்கச்சி பக்கத்தில் ரெவன் லாக் பண்ணிடு அண்ணன் வரும்போது திறந்துப்பான் ஓகே 205வது பாடலை பாடுவோம் அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பாடலாங்களா அன்பே 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 ஆருயிர் உறவே 205வது பாடல் அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணா
நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகி என்னை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகி என்னை அடைத்தீர் அன்பாலே என்னையும் அடைத்தீர் அன்பாலே அடைத்தீர் அன்பாலே என்னையும் அடைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆளுயருறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியா பொருளின் பூவை போல பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியா பொருளின் பூவை போல வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆளுயருறவே ஆனந்தம் ஆனந்தமே. அற்புதமான ஒரு பாடல். அன்பே அன்பே ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே என்ன பாடல்ற 217வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்கிற பாடலை நாம் பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. 217வது பாடல். அவங்க சேர் எடுத்து கொடுத்துருமாங்க, உட்காந்து அல்லையா பக்கத்தில் போட்டுக்கணும். உட்காந்துக்கோங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாலுமே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரை என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பய
பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் என்ன செய்தேன்? நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். எத்தனை முறை நம்மளாம் இருட்டை பார்த்தா சும்மா தைரியமா ஓடி இருக்கிறோம். அப்படி இருட்டை பார்த்து எங்கன்னா சடக்குன்னு கூடாது, அப்படி ஐயோ அம்மா அப்படின்னு திரும்பி பார்ப்போம்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வளர்ச்சியில எந்த இருட்டையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது. இருட்டில் கூட நம்ம தெய்வம் நம்ம கூடவே என்ன செய்வாரு? இருப்பார். ஆண்டவர் சொன்னார், பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம். இந்த பிள்ளைங்களை விட்டுருங்க. அப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஓடி ஆடுறாங்க. அமைதியை விட்டீங்கன்னா அதுங்க உட்காந்துருக்கும். நம்ம தான் அதுங்களை கெடுக்கணும். ஜோ அங்க உட்கார், ஜோ போய் அங்கே உட்கார அப்பா கிட்ட பாரு, அருமையாக உட்காந்துருப்பாங்க. முடிகிற வரைக்கும் விட்டுருங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த நாளில் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்து நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் அதை அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே மாமா கிட்ட மாமா அதை அங்க போ, அது எத்தனையோ அற்புதங்களை நம்ம ஆண்டவர் செய்திருக்கிறார். கடந்த வாரத்துல என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை கண்டேன். சொல்ல போனா அதிகமான அற்புதம் நான் யோசித்து கூட பார்க்கல. ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை செய்தார். ஒரு ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா உங்ககிட்ட கேட்கணும் போல தோணுச்சு அப்படின்னு. சொல்லுங்க சொன்னேன். சரி நான் கொஞ்சம் பணம் அனுப்புவேன் பாஸ்டர். இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் அவரே ஃபோன் பண்ணிப்பா, எவ்வளோ வேணும் அந்த காசு வேணுமா எல்லாம் உங்கள் சர்ச்சுக்கு தேவை. நான் சொன்ன அந்த மாதிரி வாங்கணும் பிளான் பண்ணிட்டேன். இதான் உங்கள் ஃபோன்பே அனுப்பி வைங்க நம்பரை. உடனே ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுக்காக ஆண்டவர் அதிசயமாக நினைச்சுவாங்க. வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஜெபத்தை கூட்டத்தை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். இதை நீங்கள் ஆசீர்வாதமாய் பார்க்க போகிறீர்கள். அது உங்களுக்கும் வருகிற பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. இது நிமித்தமா பல லட்ச ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள போகிறார்கள். நீங்க பாருங்க, அதிசயத்தை கர்த்தர் உங்களை காண்பிப்பார். இந்த நாளில் ஆண்டோடைய செய்திக்காக நாம் காத்திருப்போம். நம்மத்தில் நிமித்தமாக நம்மோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க. ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். Praise the Lord. Happy Sabbath. கடவுள் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி. பாஸ்டர் எதிர்பார்க்கல இந்த அழைப்பு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு கடவுளுடைய சத்தியம் நான் சொல்லி. நிறைய இடத்துல போய் என்னோட சாட்சியோட என்னோட வாழ்க்கை எல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளாகவே எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்தது. ஐ தேங்க் காட். இந்த ஒரு தருணத்தை கடவுள் கொடுத்து இந்த ஒரு சிச்சுவேஷன் பேண்டமிக்ல இருக்கும்போது கடவுளை நம்மளை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கை வந்து பாஸ்டர் மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்காது.
ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாட்சியை மட்டும் நான் சொல்லி கடவுள் எனக்கு செஞ்ச நன்மையை, கடவுள் வந்து என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதமுள்ள ஒரு தேவனா இருக்கார், இருந்து கொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு சாட்சியோடு நான் ஆரம்பிக்கிறேன். காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அஸ். சரியா, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்காம நிறைய விஷயம் என்ன பண்றோம், அவரை விட்டு விட்டு நம்ம விலகி போறோம். ஆனா கடவுளுக்கு தெரியும், ஒரு முறை நம்மள கடவுள் என்ன தேர்ந்தெடுத்துட்டாக்கா விடவே போறதே இல்லை. ஹீஸ் சூசன் அஸ் ஃப்ரம் our mother's womb அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மள அவ்வளவுதான் அன்னைக்கே நம்மளுக்கு முடிவு பண்ணிட்டார், நீ என்னுடைய பிள்ளை, நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சு நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு ஒரு பாடமா கடவுள் நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. I want to start by giving thanks to God. Psalms 103 verses 2 and 3. Psalms 102 verses 2 and 3. தமிழ்ல அது படிங்க. Psalms 102 verses 2 and 3. நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். 103. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஸோ இங்க என்ன சொல்லுன்னா, bless your God because he is going to forgive all your iniquities and he is going to heal all your diseases. இல்லையா, நம்ம கடவுளை விட்டு போக ஒரு ரெண்டு மெயின் காரணம் என்ன, நம்மளுக்கு பாவம் இருக்கும் போது, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வியாதி இருக்கும் போது. இல்லையா, இந்த ரெண்டு நேரத்துல தான் நம்ம கடவுள் என்ன நினைச்சு பார்க்கறோம். பாவம் இருக்கும்போது கடவுளை ரொம்ப நினைச்சு பார்க்கறோம், அண்ட் ரொம்ப வியாதி இருக்கும்போது என்ன பண்றோம், கடவுளை நினைச்சு பார்க்கறோம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன சொல்றாரு கடவுளை, bless my name. bless ன்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து it's thanks, it is give to God. bless ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தகுதி இருக்கா கடவுளை bless பண்றதுக்கு, சில பேர் அப்படி புரிஞ்சுப்பாங்க. but it's not that. bless ன்னு சொல்லும் போது என்ன, giving thanks to God. இங்கிலீஷ்ல நன்றி செலுத்துதல். இங்கிலீஷ்ல படிங்க. Who forgives all iniquities, who heals all the diseases, who redeems your life from destruction, who crowns you with a loving kindness and tender mercies. It says all. In English it says all your iniquities and all your diseases. all ன்னு சொல்லும் பொழுது just not partial இல்லையா, கொஞ்சம் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவன். சுகம்னு சொல்லும் பொழுது என்னுடைய சாட்சியோட நான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாது, சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்து 1999 எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஆக்சிடென்ட். நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்துல ஒரு லாரியோ பஸ்ஸோ வந்து எங்களை இடிச்சு வந்து எங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் இங்கே டின் ஃபேக்ட்ரி கிட்ட. என்னுடைய உடம்பு எப்படின்னா, தலையில 21 தையல், இந்த ரிப்ஸ் கிட்ட 9, 10 ரிப்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. என்னுடைய நீஸ் வந்து டிஸ்லோகேட்டட். ஓகே, இதுதான் நான். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் எங்களை போய் பொழிக்கவே முடியாது, குழந்தையே பொறுக்காது, உயிர் பொழிக்குவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 1998 ஆகஸ்ட்ல எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க ஆசீர்வாதமா கொடுத்துருக்காரு கடவுள். அது கடவுளுடைய பரிபூர்ண என்ன சொல்றது ஆசீர்வாதம். கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் ஆன் மீ. என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நிறையவே மாறிடுச்சு. கிறிஸ்டியன் குடும்பத்துல நாங்கள் பொருந்தி வளர்ந்துருந்தாலும் கடவுளுடைய சத்தியத்தை நிறைய தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு போற ஒரு கிறிஸ்டியன்ஸா நாங்கள் இருந்தோம். ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து எங்களுடைய வாழ்க்கை அந்த ஆக்சிடென்ட்னால நிறைய ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. I'll just cut it short. ஒண்ணுமே முடியாது, அவ பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டருங்க வந்து 21 days நான் ஹாஸ்பிட்டலில் சிசியூவில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வார்டில் ஷிஃப்ட் பண்ணாங்க.
எனக்கு நிறைய அவ்வளோ அடியில் கூட எனக்கு கடவுள் வந்து கான்ஷியஸ் தவற விடலை. என்னோட காதில் மூக்கில் எல்லாம் ரத்தம் வராமல் வெறும் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு திருமணம் ஆகி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் திருமணம் பண்ணி டாக்டர் ராமையான்னு சொல்லிட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோபெடிஷன் வந்து எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு எங்களுக்கு ரைட்டிங்கில் கொடுத்தாங்க. எதுக்குன்னா எனக்கு இந்த ரிப்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கு, ஸோ வெயிட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு மிஸ்கேரேஜஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் தாண்டி கடவுள் எனக்கு 2 குழந்தைங்க நார்மல் டெலிவரியில் எனக்கு கொடுக்கும்படி கடவுள் எனக்கு வழி கொடுத்தாரு. நார்மல் டெலிவரி, எந்த ஒரு பெயினும் இல்லாமல் ரொம்ப நேரமும் ஒரு லேபர் பெயின் அனுபவிக்காமல் கடவுள் கொடுத்தார். சரி, அது முடிஞ்சுது. கடவுளுக்குள்ளே நெருங்கி கொஞ்சம் வந்தோம். 2005 வந்து ஒரு கார் கழுவு போய் தண்ணி பக்கெட்டு தூக்கி அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஒரு இதே மறந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்லிப் டிஸ்க் 2005 ஹாஸ்மேட் ஹாஸ்பிட்டலில் 3 வாரம் கால் தொங்க விட்டுட்டு என்னை படுக்க வச்சுட்டாங்க. அப்பவும் கேட்பேன், கடவுளை ஏன் அடுத்து ஏன்னா நான் சின்னதில் வந்து அத்லெட், லவ்ரியில் வந்து சாம்பியன், அப்படியெல்லாம் பேர் வாங்கி இன்னைக்கு என்னோட கால் யூஸ் பண்ணாமல் உட்காந்துருக்கேனே கடவுளேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் அதுக்கும் ஹீலிங் கொடுத்தார். 2008 வந்து வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட், கீழே வீட்டில் கிறிஸ்மஸ் நைட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக அந்த நாளை முடிக்கும் பொழுது வீட்டில் ஒரு மஸ்கிட்டோ காயில்னால அது வச்சு அது கார்பெட்டில் பற்றி அப்புறம் சோஃபா எரிஞ்சு நாங்கள்லாம் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 3:30 மணி அளவு டைமில் வந்து எங்கள் மாமியாருக்கு வீடெல்லாம் ஸ்மெல் வந்து அவங்க எந்திரிச்சு அப்புறம் வீடெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து 2 பேரும் தண்ணி போட்டு அணைச்சிட்டு அது இது பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி அணைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சோஃபா வந்து 10 feet ரூஃப்க்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஜன்னல் எரிஞ்சிட்டு இருக்கு, டைல்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியாம. அந்த ஸ்மோக் வந்து வீடெல்லாம் ரொம்பதுனால என்னோட மாமியாருக்கு தெரிய வந்து அவங்க எங்களை எழுப்பி கடவுள் அந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றி விட்டாரு. அந்த தண்ணி எடுக்க போகும்போது அந்த காலி பக்கெட்டோட நான் ஓடி ஃபுல் பக்கெட் இவர் கொடுப்பாரு, நான் கொண்டு வந்து அதை போடுவேன். அந்த காலி பக்கெட்டோட நான் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி ஒரு 2 மீட்டர் அளவுக்கு சரங்கி நான் விழுந்துட்டேன். விழும்போது என்ன ஆச்சுன்னா என்னுடைய டெய்ல் போன் வந்து அது என்ன சொல்றது கம்ப்ரெஸ் ஆயிட்டு இந்த ஃப்ளூயிட்ஸ் ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து எகிரிடுச்சு. இட் இஸ் கம் அவுட் கம்ப்ளீட்லி கம்ப்ரெஷன் ஸ்பைனல் கார்ட். என்னால் முடியலப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு போய் நான் பெட் மேலே படுத்து தான், ஏன்னா வீடோ ஃபுல்லாக நெருப்பும் தண்ணி ஊற்றி ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ கூட முடியாமல் நான் போய் படுத்துட்டேன். படுத்துவேன், என்னால் எந்திரிச்சிக்கவே முடியல. மை பாடி இஸ் டெல்லிங் எந்திரிச்சிக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல. ஒரு என்ன சொல்கிறது வெஜிடபிள் மாதிரி தான், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் வெறும் வாய் மட்டும் பேச முடிஞ்சது, தெரியுது என்ன நடக்குதுன்ட்டு. காலை தூக்க முடியாது, என்னால் திரும்ப முடியாது, என்னால் உட்கார முடியாது. அடுத்த நாள் நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். 26 டிசம்பர் 2008 நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். 2007 டிசம்பர் 26 போனோம். ஹாஸ்மேட் போனோம். டாக்டர் சொன்னாங்க, நான் சர்ஜரி பண்ணுவேன், ஆனால் எத்தனை சர்ஜரி ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் அது எம்ஆர்ஐயில் கூட சரியாக ரிசல்ட் நிறைய டேமேஜஸ் இருக்குது, அதனால ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் நான் சொல்ல முடியும் எத்தனை சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கொடுத்த ஒரே தைரியம், கடவுள் சர்ஜரி பண்ணாத அப்படின்னு ஒரு ஆவியானவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி தோணுச்சு. இவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறது, அவர் எனக்கு நீ என்ன சொல்கிறியோ அது பண்ண, என்ன நீ என்ன சொல்கிறியோ அது ஓகே அப்படின்னு சொன்னார். சரி டாக்டர், எனக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துட்டேன். அந்த டாக்டர் தாமஸ் சாண்டி ஹாஸ்மேட்டில் இன்னும் இருக்கார். சொன்னார், என்ன தைரியம் உனக்கு, இவ்வளோலாம் ப்ராப்ளம் இருக்குது, பெயின் கில்லர்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறியே. டாக்டர் நீங்கள் கொடுங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் ப்ரீத் பண்ணும்பொழுது எப்படி சவுண்ட் வரும்னா, இந்த பிளாஸ்டிக் கவர் க்ரஷ் பண்ணால் எப்படி அந்த உடஞ்சி போன அந்த சவுண்டு வரும், அந்த மாதிரி தான் நான் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குள்ள ரொம்ப வேதனை.
ஆனால் அந்த ஒரு 1 month நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட பசங்க காலையில் ஊட்டி விடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட். வின்யா வந்து அப்போ 1st standard படிச்சுட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும். மம்மி வந்து டீச்சர், வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மத்தியானத்தில் மாமியார் ஊட்டி விடுவாங்க சாப்பாடு. நைட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஊட்டி விடுவாரு. ஸோ லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தது 1 மாதம். அந்த டைமில் வந்து கடவுள்கிட்ட நான் கேட்பேன், ஏன் கடவுளை எனக்கு இவ்வளோ போராட்டம், நமக்கு விரோதமாக நான் எவ்வளோ பாவம் நான் செஞ்சுட்டு, அந்த மாதிரி நான் பாவம் என்ன செஞ்சேன் நான் இப்படி அனுபவிக்கிறதுக்கு, கடவுள்கிட்ட நிறைய கேள்விங்க. ஆனால் அந்த 1 மாதம் வந்து எனக்கு வந்து கடவுள்கிட்ட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தார். நிறைய பைபிள் படித்தேன். எப்பவுமே படிக்க முடியாமல் பைபிள் படித்தேன். என்னால் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு போக முடியாது. டாக்டர் சொன்னாங்க, இஃப் யூ ஆர் சிட்டிங், என்ன எப்போ நான் கேட்டேன் எப்போ ரிகவர் ஆவேன் அப்படின்ட்டு, இப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தால் நான் எப்படி ரிகவர் ஆவேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, இட் குட் பி 10 years, இட் குட் பி 15 years, இட் குட் பி 20 years, பட் ஈச் டைம் யூ சிட், ஒரு முறையும் நீ அட்டெம்ப்ட் எடுக்கிற, உட்கார்றதுக்கு நீ அட்டெம்ப்ட் எடுத்தாக்கா 2 weeks பியாண்ட் ரிகவரி. இப்போ 10 years உன்னோட ரிகவரி பீரியட்னா, நீ ஒரு டைம் உட்கார்ந்தா இட் வில் பிகம் 10 years 2 weeks அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருமே குடும்பமாக எனக்கு ஜெபிச்சாங்க, குடும்பமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஜெபம் வந்து கடவுள் கேட்டார். 26ஆம் தேதி ஜான்வரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் அப்போ லுஃப்தான்ஸாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டு, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் இன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன சார், என்னோட நிலைமை தெரியாதா, நான் பெட்ரிடன் பேஷண்ட், எல்லாத்துக்குமே நான் உதவிக்கு தேடிட்டு இருக்கேன், நான் எப்படி வர்றது அப்படின்ட்டு கேட்டேன். அப்போது அன்னைக்கு வந்து என்னோட டேடியோட சைட்டு ஃபங்க்ஷன் இருந்தது, அந்த ஆனிவர்சரி, ஒரு ட்ரஸ்ட் ஆனிவர்சரி. அந்த நோவில் கூட நாங்கள் அந்த நோவில் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு தொந்தரவு பண்ணி அங்கேயும் போயிட்டு, அந்த நெக்ஸ்ட் டே வந்து இவரை ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போங்க, ப்ரேயர் கூட்டிகிட்டு போங்க அங்கே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். காலையில் 8 மணி, அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, காலையில் 8 மணிக்குன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கடவுள் சொல்கிறாரு, அங்கே ப்ரேயருக்கு போகலாமா, என்னடி இவ்வளோ உடம்பு கஷ்டமாக இருக்குது உன்னுடைய உடம்பு, ஆனாலும் நீ போகிறேன்னு சொல்கிறியே, வேண்டாம் அப்படின்ட்டு தடங்கல் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்பவே கேட்டுட்டு இருந்தேன் நான், அங்கே ப்ரேயர்ன்னு சொல்கிறாங்களே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன், என்னை மன்னிச்சுக்குங்க, யாரும் மனுஷன் நான் புண்படுத்தலை. எந்த அட்வென்டிஸ்ட் பாஸ்டரும் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணல, எந்த சபை மெம்பரும் எந்த சர்ச் மெம்பரும் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணலை. எனக்கு ப்ரேயர் பண்ணதெல்லாம் மற்றவங்க மட்டும்தான். எனக்கு ப்ரேயர் பண்ணுவங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, வேறு சபையில் இருக்கிறவங்க, இவங்க தான் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டரும் எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணதில்லை. நான் அட்வென்டிஸ்ட் எதுக்கு குறித்து சொல்கிறேன்னா, நான் அப்போது வந்து சபைக்கு போயிட்டு இருந்தேன் ரெகுலராக. ஒரு மெம்பர் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட யாரும் வந்து ஒரு சர்ச் மெம்பர்ஸும் எனக்கு ப்ரேயர் பண்ணல. யாரையும் நான் மனசு புண்படுத்தணும்னு பேசலை, ஆனால் மனசுக்கு தோணுச்சு இதை நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா கடவுள் வந்து சொல்கிறாரு, நீ சிக்காக இருக்கும்போது உன்னுடைய சர்ச்சோட எல்டர்ஸை நீ கூப்பிட்டு அந்த எண்ணெயால் அவங்க பிளஸ் பண்ணணும்ல, அப்போது ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு தருணம் எனக்கு என்னோடய சர்ச்லேருந்து கிடைக்கல. இப்போ நான் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 7:30 அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, இவர்கிட்ட ரொம்ப ஸ்டபனாக இருந்து, இல்லை நான் போகணும், இல்லாட்டி நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னப்போ, வண்டியில் என் பையனும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, நல்ல குஷன்ஸ் எல்லாம் போட்டு பில்லோஸ் எல்லாம் வச்சு என்னை தூக்கிட்டு போயிட்டு என்னை படுக்க வச்சாங்க காரில். இங்கேருந்து அந்த ஃபாத்திமா ஸ்கூல் வரணும் கிட்ட தான் அந்த ப்ரேயர். அது வந்து ஒரு சர்ச்சும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் செல் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு ஓப்பனிங்காக வந்திருக்காங்க. அங்கே போய் அங்கே சொல்கிறேன்னா, அங்கே யாருமே தெரியல. இது கேட்குறாரு, யாரும் நம்பி வந்து இங்கே யாருமே தெரியலையே, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எனக்கு என்னோட கால் வந்து இந்த காஃப் மசில்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு வீங்கிருச்சு. எனக்கு ஒரு பக்கம் பயம், வீட்டுக்காரர் வேண்டான்னு சொன்னாரே, இவ்வளோ வீங்கிருச்சு கால், எப்படி மேனேஜ் பண்ணுறது, சரி போயிடலாம் அப்படின்னு நான் எந்திரிச்சிக்கும் பொழுது சேரில் உட்கார வச்சாங்க. அந்த சேரில் உட்கார்ந்த பிறகு தான் எனக்கு அந்த கால் வீங்கினது. ஒரு பாஸ்டர் வந்து கேட்டார், யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நான் சொன்னேன், யாரை பார்க்கவும் வரல, எங்கள் ப்ரேயருக்காக வந்திருக்கோம். அவங்க ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நாங்கள் போனோம். அப்போது யாருன்னே தெரியல எங்களுக்கு.
நான் சொன்னேன், எனக்கு நான் வந்து பெட்ரிடன் பேஷண்ட், நீங்கள் ப்ரேயருக்காக வந்திருக்கேன், யாரோ பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கக்கிட்ட ப்ரேயருக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க சொன்னாங்க, என்ன சிஸ்டர் ப்ராப்ளம்? நான் சொன்னேன், எனக்கு நான் பேக் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்குது, என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின். ஒரு மனுஷனுக்கு உட்கார முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாதுன்னா வெறும் படுத்துட்டே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் இன்ட்ரெஸ்ட் சொன்னார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 4-5 பாஸ்டருங்களை சாப்பிட்டு இருக்குங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாட்டர்டே நைட் வந்து அந்த பாஸ்ட் டெடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்டர் யூஎஸ்லேருந்து வந்திருக்கார். அவர் பேர் வந்து மெக்லாட். அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, இப்போவும் எனக்கு தெரியாது எங்கே இருக்காரு. அவர் வந்து சொன்னாராம், சாட்டர்டே நைட் வந்து அவருக்கு ஒரு விஷன் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு லேடி வித் அ ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வில் கம் டு யூ, ப்ரே ஃபார் ஹர் அப்படின்னு ஒரு ட்ரீம் வந்திருக்கு அவருக்கு. இதை வந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை நிறைய சர்ச்சில், ஒரு ஜீவனலியில் சர்ச் 3000 பேர் 4000 பேர் அட்டென்ட் பண்ணுற சர்ச்சில் போய் இதை சொல்லியிருக்காரு. ஓப்பனா யாராவது இருந்தால் லேடிஸ் வாங்க, எல்லாம் கை நோது கால் நோதுன்னு தான் போயிருக்காங்க தவிர ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமோட யாருமே போகலை. திரும்ப மத்தியானம் போய் இன்னொரு சர்ச்சில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த சபையில் கூட ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்க. அங்கேயும் சொல்கிறாரு, எனக்கு நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்தது, ஒரு விஷன் வந்தது, கடவுளோட ஏஞ்சல் ஆஃப் காட் கேம் அண்ட் ஸ்போக் டு மீ, ஒரு லேடி வித் பேக் பெயின் இஸ் கமிங், ப்ரே ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் அந்த சர்ச்சில் கூட யாருமே முன்னு வரல. ஈவினிங் 4 o'clock ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்கேயும் பெரிய காங்கிரிகேஷன். அங்கேயும் பாஸ்டர் சொல்கிறாராம், யாராவது லேடி பேக் பெயின் இருந்தால் வாங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வரல. இங்கே வந்து 8 மணிக்கு நானாக போய் அந்த பாஸ்டர் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை எனக்கு சொல்கிறாங்க. காலையிலேருந்து 3 சர்ச்சாக நாங்கள் தேடி அழிஞ்சிட்டு இருந்தோம் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு, ஆனால் கடவுள் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி பண்ணி ஒரு 4 பாஸ்டர் நின்று பாஸ்டர் தலையில் கை வச்சார். எனக்கு அந்த பாஸ்டர் அம்மாவோட என்னுடைய முதுகில் கை வச்சு அந்த ஒரு ஸ்டாப் வாட்ச் இருந்தாக்கா அந்த ப்ரேயர் வந்து ஒரு லெஸ் தென் a minute அவ்வளோதான். நான் ஹிந்துவா கிறிஸ்டியனா என்னோட பேரும் கேட்கல, நான் எந்த ஊருன்னு கேட்கல. அந்த பாஸ்டர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, அவர் are you confident that Jesus Christ is going to heal you அப்படின்னு கேட்டார். நான் எஸ்ன்னு சொன்னேன். ஆனால் என்னோட மனசெல்லாம் என்னோட காலில் தான் இருந்தது, வீங்கி இருந்தது. வீட்டுக்கு போனால் திட்டு வாங்கிக்கணுமே வேணாம், ஏன்னா என்னுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இருக்குல்ல. என்னால் துணியை மாற்றிக்க முடியாது, என்னால் எதுவுமே மறைக்க முடியாது. அப்போது மம்மியோ இல்லை வீட்டில் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும், ஏன் வீங்கி இருக்குது அப்படின்ற ஒரு பயத்துலேயே நான் என்ன பண்ணேன், சீக்கிரமாக ப்ரேயர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஷார்ட் ப்ரேயருக்கு நான் சரியாக கூட கண்ணு மூடலை. அவங்க பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சரியாக கூட நான் கண்ணை மூடலை. அதை முடிஞ்சு தேங்க்யூ பாஸ்டர், நாங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விவின் ஒரு பக்கம் அவனை சாஞ்சிட்டு இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் மேலே கை போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 10 meters 10-15 meters அவ்வளோதான் கார்கிட்ட போனேன். ஐ வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். குதிக்கிறேன், பெண்டிங் டவுன் அண்ட் ஜம்பிங். இவர் அழுறாரு, சொல்கிறாரு ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டன்ட் மிராக்கிள், இன்ஸ்டன்ட். எதிர்பார்க்கல. நான் சொல்கிறேன், எனக்கு ஓகேங்க, எனக்கு நான் நல்லா ஆயிட்டேன், என்னால் பாருங்கள் சார், மறுபடியும் அங்கே போய் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு என்னோட குடும்பம் தான் தெரிஞ்சது தவிர ப்ரேயர் பண்ண பாஸ்டர் என் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த நிமிஷமே ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலயே ப்ரேயர் பண்ணிட்டு விவின் பார்க்குறான் என்ன நடக்குதுன்ட்டு. அவன் வந்து அப்போது 2008 வாட் ஹி வாஸ் 7-8 years இருந்தான் விவின். அப்போது அவனுக்கு ஒன்றும் புரியல. இவரு அழுவது மட்டும்தான் எனக்கு கண்ணில் ஞாபகம் இருக்குது. படுத்துட்டு வந்தேன்னா, காரில் படுத்துட்டு நான் இங்கேருந்து போனேன்னா வரும்பொழுது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு என் ஹஸ்பண்டோட பேசிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த மெயின் ரோட்டில் அங்கே நின்று மம்மி வீடு அங்கே இருக்குது, இறங்கி நான் ஓடுறேன் மம்மி வீட்டுக்கு. ஐம் ரன்னிங். 7:30க்கு மம்மி வந்து எனக்கு ஸ்பஞ்ச் பாத் கொடுத்து இந்த உடம்பெல்லாம் தொடச்சிட்டு எனக்கு மம்மி போனாங்க. 9 o'clock அப்படி இருக்கும். மம்மி வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன். நானும் என் கடைசி தங்கச்சியும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும், ஒரு சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அவன் என் தங்கச்சி தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கேன் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேம்மா நான் வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி. நம்பவே முடியல. 7:30 மணிக்கு எனக்கு
எல்லாம் தொடச்சி வேற துணியை போட்டு போனவங்க 9:30 மணிக்கு என்ன சாட்சியா நிக்க கடவுள் வைத்தார். அவ்வளோ பெரிய சாட்சி என்னோட வாழ்க்கையில். இது சொல்லணும்னா நான் சொல்லிட்டே போகலாம். இது எனக்கு ஒரு சாட்சிய நேரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் நிறைய சபையில சொல்லியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட வேலை செய்யற இடத்துல சொல்லியிருக்கேன். என்னை ஒரு மிராக்கிள் லேடியா தான் பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கையில கடவுளை எனக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சு கூட நான் கடவுளுக்கு உண்மையா ஜீவித்தனா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. அவ்வளோ அற்புதம் கடவுள் செஞ்சு கூட இந்த வாழ்க்கையில என்கிட்ட நிறையவே குறைவுகள் இருந்தது, நிறைய குறைவுகள் இருந்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் எனக்கு கடவுள் அதை ஒரு மிராக்குலஸ் வே அப்படி சொல்லிட்டே போகலாம். எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தது, எனக்கு கைனிக் இஷ்யூஸ் இருந்தது, என் உடம்புல ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த வசனம் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்தது. Psalms 103 verses 2 and 3. He will forgive all your sins. He will forgive all your, he will heal all your diseases. இன்னும் வரையுமோ எனக்கு நிறைய முறை எனக்கு தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் தவிர என்னைக்குமே எனக்கு முதுகு வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குதுன்னு நான் சொன்னதே இல்லை. ஏன்னா கடவுள் அது தொடங்கும்பொழுது அது கம்ப்ளீட் ஹீலிங். கடவுள் என் வாழ்க்கையில அவ்வளோ அற்புதமா நடத்தி இருக்காரு. என்னுடைய சாட்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் கடவுளை நம்பல, ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. இன்னைக்கும் என்னுடைய ஒரு மாசமா எங்க வீட்டுல கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்தது. வீட்டுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. வாலிப பசங்க இருக்கும்போது அது சகஜம் இல்லையா, வீட்டுல ஒரு அப்பா அம்மாக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வெட்னஸ்டே இங்க நான் சாட்சி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், கடவுளே எனக்கு அடுத்த வெட்னஸ்டே எனக்கு கண்டிப்பா ஒரு சாட்சி வேணும், அடுத்த வாரம் நானும் சாட்சி இல்லாம உட்காரக்கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். வெட்னஸ்டே நீங்க எல்லாம் கிளம்பி போனீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு. எங்க வீட்டுல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என் பையன் எங்க 2 பேர்கிட்டயும் பேசி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரே ஒரு மாசமா இல்லாத ஒரு சமாதானம் ஒரு 5 நிமிஷத்துல எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கடவுளுக்கு தெரியும் இந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் கடவுள்கிட்ட, எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியல கடவுளே, என்னால இதுக்கு மேல நீங்க எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கல, அதனால எனக்கு இதோட நிறுத்திக்குங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுல அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். நம்ம பாஸ்டர் தான் நான் ஜெபிக்கணும். ஒரு ஃபன்னி இன்சிடென்ட், ஒரு லேடி சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்களாம். பாஸ்டர் எவ்ரி வீக் அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்களாம். அவங்க வியாதி தீரவே இல்லையா அவங்களுக்கு. பாஸ்டரும் ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க எப்பவுமே ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஆனா சடனா ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாங்களாம் அவங்க சர்ச்சுக்கு. கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்த உடனே அந்த அம்மா ப்ரேயர் பண்ண உடனே அவங்க சாட்சியா சொல்றாங்க, எனக்கு ஹீல் ஆயிடுச்சு எனக்கு அப்போ பாஸ்டர் சொன்னாரா, நம்ம இவ்வளோ நாள் ஜெபிச்சோம், அந்த அம்மாவுக்கு ஒரு ஹீலிங்கும் இல்லை. ஆனா யாரோ கெஸ்ட் ஸ்பீக்கர் ப்ரேயர் பண்ண உடனே இந்த மாதிரி பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது அனாயிண்டிங், புது ஆள் வேணும், எனக்கு புது பாஸ்டர் வேணும், அப்பதான் நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்குற தேவன் என்ன, we don't worship the creation, we worship the creator இல்லையா. கடவுள் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிறார், பாஸ்டர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறது இல்லை, நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறது கடவுள் மட்டும்தான். அதே லேடிக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ வியாதி வந்துதான், திரும்ப பாஸ்டர் கிட்ட போனாங்களாம் ப்ரேயர் பண்றதுக்கு. அந்த பாஸ்டர் சொன்னாராம், இல்லம்மா இன்னொரு 3 மாசம் ஆகும் புது ஸ்பீக்கர் வர்றதுக்கு, அது வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பாஸ்டர் ஜெபிச்சா நம்மளுக்கு ஹீல் ஆயிடுமா, அந்த பாஸ்டர் ஜெபிச்சா நம்மளுக்கு ஹீல் ஆயிடுமா, நம்மளுக்காக அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு இதுல இல்லாம நம்மளுடைய விசுவாசம், அவர் ஃபெய்த் கடவுள் மேல நம்ம வைக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அது என்னுடைய வாழ்க்கை எங்க வேணாலும் நான் போய் சொல்லுவேன். என்னோட கடைசி மூச்சு வரணும் இந்த சாட்சி நான் சொல்லிட்டே இருப்பேன். என்னோட வாழ்க்கையில என்னை உயிரோட வைத்திருக்கார், அது ஒரு பெரிய சாட்சி. Galatians chapter 5 verses 22-23. Gifts of the Holy Spirit, 9 gifts. என்ன சொல்றாங்க? Love, joy,
peace, long suffering, goodness, meekness, faith, gentleness, 9 spirits of God. அது அந்த அந்த 9 கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது என்ன ஆகுதான், எல்லா கஷ்டமும் நம்ம கிட்ட இருந்து போக நம்மளுக்கு கடவுள் பலத்தை தருகிறார். சும்மா கடவுள் எடுத்து கொடுக்க மாட்டார். என்ன சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ள பிள்ளைகளா மாறணும். நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ கேட்கிறோம். எவ்வளோ கேட்ட பொருள் எனக்கு கிடைக்காத, நான் கேட்டதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தது இல்லை. எதுக்கு நான் தகுதியோ அது மட்டும்தான் எனக்கு கொடுத்து. கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு எது தேவையோ அதுக்கு எது நான் தகுதிப்பட்டிருக்கணும் அது மட்டும்தான் கடவுள் எனக்கு கொடுக்குவாரு. இன்னொரு சாட்சி நான் பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் சொன்னேன். போன வாரம் நான் சொல்லலை. எனக்கு வேலை போகும் ஏன்னா எனக்கு பாஸ் புது பாஸ் கிடைச்சாரு, டெல்லியில இருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட வேலை தேவைப்படாது அவங்களுக்கு. எனி டைம் எனக்கு நீங்க வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன்னா, ஆனா எனக்கு கால் பண்ணி என்னுடைய பாஸ் சொல்றாரு, டெல்லியில இருந்து உனக்கு நான் 20% ஹைக் கொடுத்துருக்கேன். கம்பெனில யாருக்குமே 20% ஹைக் இந்த டைம்ல கிடைக்கும். 20% பே கட்டு தான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 20% ஹைக் எனக்கு கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இது என்னை போஸ்ட் பண்றதுக்காக நான் சொல்லல, கடவுளுடைய நாமம் மகிமைக்காக நான் சொல்றேன். எவ்வளோ எனக்கு பண கஷ்டம் வந்திருக்கு. எத்தனை முறை என்கிட்ட 50 ரூபாய் கூட இல்லாம இருந்திருக்கு. ஆனா நான் என்னோட டைத்து மட்டும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. அது என்னோட பணம் இல்லை, அது கடவுளுடைய பணம். பயபக்தியோட அதை ஜெபிச்சு நம்ம கொடுக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு, அதை ஆசீர்வதிக்கிறார். அதை நான் என்னுடைய லைஃப்ல ரொம்பவே பார்த்துருக்கேன். சில பேர் நினைக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்கும், வீடு இருக்கு, வண்டி இருக்கு, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஆனா எங்களுக்கு வந்த கஷ்டம் மாதிரி வேறவங்களுக்கு வந்திருக்குமான்னு கூட நான் நினைச்சு பாக்குறேன் சில டைம். ஆனா ஒவ்வொரு நேரமும் கடவுள் எங்களை எப்படி கைட் பண்ணுவாருன்னா, இப்போ ஒரு அப்பா கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தை கைட் பண்ற மாதிரி எங்களை கரத்தை பிடிச்சி எங்களை கைட் பண்ணுவோம். அவ்வளோ எங்களுக்கு ஃபீல் ஆகும், இது கடவுளுடைய வழி மட்டும்தான், God is showing us a way, நம்ம அது பிரகாரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய பேர் செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் சம்திங் தட் நாட் மெனி பீப்புள் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை மட்டும் நான், எனக்கு டைம் இல்லை, 10 minutesல நான் முடிச்சிடுறேன் பாஸ்டர். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். நம்ம இப்ப படிச்சோம், நீங்க படிச்சீங்களா இது Galatians 23, இன்னொரு முறை படிக்கிறீங்களா? 5:22-23. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ டெம்டேஷன் வருது இல்லையா, ஒரு நாளையில எவ்வளோ டெம்டேஷன். பாவம் பண்ணணும்னு நினைச்சிருங்க, எப்படி வேணாலும் பாவம் பண்ணலாம் இல்லையா. பாவம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எப்படி வேணாலும் பாவம் பண்ணலாம். ஆனா கடவுளுக்குள்ள நம்ம நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். ஜோசஃபோட கதை இல்லைங்களா. ஒரு வாலிப வயசுல இருக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்றது, விழுந்து போற ஒரு நிலைமை இல்லைங்களா. அந்த டைம்ல கூட ஜோசப் எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்தாருனாக்கா, if you Genesis chapter 39 verses 11. Genesis chapter 39 verses 11. பின்பு தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. இல்ல, Genesis chapter 39. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்கு போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். என்ன சொல்லுதுன்னா, he ran away from there. அவனுடைய கார்மெண்ட் கூட விட்டுட்டு he ran away. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாவத்துல நடக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்,
நம்ம மனசுல நினைச்சோம் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு, ஆனா எனக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுனால ஜோசப் என்ன பண்ணா, அவனுடைய வஸ்திரத்தை அங்க விட்டுட்டு என்ன பண்ணானா, ஓடி போனான். He just ran away. God allowed him to run away from there. So 1 Corinthians chapter 10 verses 13. 1 Corinthians chapter 10 verses 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். கடவுள் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷனா பிறந்தா அவனுக்கு டெம்டேஷன்ஸ் கண்டிப்பா உண்டு. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது எனக்கு டெம்டேஷன் வரவே இல்லை, எனக்கு பாவம் பண்ண தோணவே இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஆனா அந்த டைம்ல கூட கடவுள் என்ன சொல்றாருன்னா, உனக்கு 2 வழி காமிக்கிறாரு. He is giving 2 ways. 1 Corinthians chapter 10:13. English தான். There is no temptation taken you, but such is a common to man. But God is faithful. You will not suffer you to be tempted above that you are able, but will with the temptation also make a way to escape, that he may be able to bear it. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ராணிக்கு மேல உன்னை சோதிக்க மாட்டேன். தட் இஸ் நோன். நம்ம கெப்பாசிட்டி என்னமோ அவ்வளவுதான் கடவுள் கொடுக்க போற, அது மேல முடியாது. அப்போ உன்னுடைய கெப்பாசிட்டியில இருக்கும்போது உனக்கு இச்சை அடக்கம் இருந்திருந்தா நீ என்ன பண்ணுவ, அதை மேற்கொள்ளுவ. ரைட். ரெண்டாவது இல்ல முடியல, எப்படியோ ஒரு பாவம் வந்துருச்சு, ஆனா உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் நீ கூட வச்சுட்டு இருக்கும்போது, இல்ல கடவுளுக்கு விரோதமா நான் செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுவாரா, he makes ways to escape. தப்பித்துக்கொள்ள வழி காமிக்குவார். ஒன்னு he is there with us. He is saying I will not give you more temptation beyond you can take. அது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். ரெண்டாவது ப்ராமிஸ் ஓகே அப்படியும் தாண்டி உனக்கு வேற விதத்துல ப்ராப்ளம் வந்துருச்சா, நீ என் புள்ளையா இருந்தாக்கா உனக்கு நான் வேற வழி காமிக்கிறேன். I will show you way to escape from that. So இதெல்லாம் only if you have self control with God. நீ அந்த 9 கனியில ஒரு கனி செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கம் இருக்கும் பொழுது என்ன சொல்றா, துணிகரமான பாவம் செய்யும் பொழுது கூட நம்மளுக்கு அந்த மனசாட்சி குத்தும் இல்லைங்களா. ஆனாலும் அந்த பாவத்தை செய்யற எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் மனசு குத்திட்டே இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரோமன் கேத்தலிக் சபைக்கு போயிட்டு இருந்தேன். couple of weeks நான் அந்த சர்ச்சுக்கு நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த ஃபாதர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, அனௌன்ஸ் பண்ணது அந்த நன்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, தயவு செய்து பான் பராக் போட்டுங்க, வெத்தலை பாக்கு போட்டுங்க, எல்லாம் வாய் கொஞ்சம் கொப்பளிச்சுட்டு வாங்க. ஏன்னா அவர் நன்மை கொடுக்கும்போது அப்ப எத்தனை பேர் அந்த வெத்தலை பாக்கோட போய் வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் அந்த பாக்கு போட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு பாஸ்டர் அந்த ஃபாதர் அனௌன்ஸ் பண்றாரு அந்த சர்ச்ல, வெத்தலை பாக்கு போட்டிருக்குங்க. நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி ஜீவிக்கும் போது நம்மள ஒவ்வொரு நாளும் யோபு சொன்ன மாதிரி God is refining me to become a pure gold. Refining us. சொத்த பொன்னாக நம்மள மாற்ற கடவுள் என்ன பண்றாரு, புறமெடுக்கிறார். He is refining us totally. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்றாரு, ஒரேடியா மாத்த முடியாது. நான் ரீசெண்டா மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, there are 2 types of miracles. ஒன்னு instant miracle, எனக்கு நடந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுமா மிராக்கிள் கிடைச்சிச்சா போயினே இரு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது பொறுமையா கடவுளுக்குள்ள இருந்து காத்து அவருடைய நேரத்துக்கு வெயிட் பண்ணி அப்ப கிடைக்கிற ஒரு மிராக்கிள். ஸோ நம்ம அந்த பிளெஸிங்க்கு நம்ம எப்படி கிடைச்சாலும் அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். கடவுள் நினைக்கணும் இவங்களுக்கு இந்த பிளெஸிங் கண்டிப்பா தேவை, அது கட்டாயமா இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரு ப்ரே பண்ணிப்பார், இனிமேல்
அற்புதம் நடக்காத காரணம் யாரு? பாஸ்டர். நம்மளுடைய விசுவாசம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நான் பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், அவரு ப்ரேயர் பண்ணாரு, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பாஸ்டர் எனக்கு தெரியாது உங்ககிட்ட எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்திருக்கேன் நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி சொல்றது. அற்புதம் பண்ணாலன்னா ஓகே நெக்ஸ்ட் பாஸ்டர், இவங்க கிட்ட நான் அற்புதம் நடக்கலையா நெக்ஸ்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்காரு. அவர் ஜபிக்கிறாரு இல்லையும் நம்மளை ஜபிக்க வைக்கிறார் இல்லைங்களா? அவருடைய பிரசங்கம் ஒன்றும் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கா முழங்கால் படிட்டு ஜெபிக்க தோன்றுறது அவருடைய பிரசங்கம். அதனால கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். Jacob's prayer. Let's concentrate on Jacob's prayer. Genesis chapter 32 verses 9. எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருந்தது யாக்கோபின் ஜெபம். verses 9 and 10. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரை, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஜேக்கப் ஹம்பிள் இல்லைங்களா, தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டான். He just humbled himself and believed in God's promises. கடவுள் நிச்சயமா செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, கடவுள் வார்த்தை எவ்வளோ ஒரு உண்மை உள்ள வார்த்தைனா, நம்ம என்ன பண்றோம் சில டைம் இந்த வசனம் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, இன்னொரு வசனம் நம்மளுக்கு அது தேவையில்லாத வசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய முறை பைபிள் நம்ம எடுத்து படிக்கும்பொழுது நினைக்கிறோம் இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, இன்னொரு வசனம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோமா, கம்ப்ளீட் பைபிளே நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ், வாக்குதத்தம். நம்ம அந்த வசனத்தை we have to believe that God's promises are very true for me அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம குக் பண்ணும்போது ஒரு பிரியாணியோ இல்லை ரைஸ் ஒரு பாத்திரத்துல குக் பண்ணும்பொழுது எல்லா ரைஸும் குக் ஆயிருக்கும் பார்க்க செக் பண்ண முடியும். சும்மா ஒரு ரைஸ், சும்மா ஒரு சாதம் மட்டும், ஒரு கிரெயின் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று வெந்த உடனே என்ன பண்றோம், எல்லாமே வெந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையில நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா எல்லா வாக்கு தத்துவமும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்கும். கடவுளுடைய வார்த்தை எல்லாமே ஆசீர்வாதமா தான் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ஜோக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆள் போய் ஹோட்டல்ல போயிட்டு காசு இல்லையா அவன்கிட்ட, ரொம்ப பசியா இருந்தானா, காசு இல்லை, சரி எப்படி என்ன போய் கேட்குறது, எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு கேட்டானா. இட்லி எவ்வளோ விலை, 2 ரூபா அப்படின்னு சொல்லி. இட்லி கூட என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டானா. சட்னி கொடுப்போம். சட்னி எவ்வளோ விலை, இல்லை சட்னி ஃப்ரீ அப்படின்னு. இப்போ சட்னி மட்டும் கொடுங்க, எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி நிறைய முறை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எஃபர்ட் போடாமல் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்காம உண்மையா இல்லாம ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஃப்ரீயா கிடைக்குதா, ஃப்ரீயா ஏதாவது கடவுள் கொடுத்துட மாட்டாரா நம்மளுக்கு? எவ்ரிதிங் நீட்ஸ் ஹார்ட் ஒர்க். நம்ம வேதத்தை படிக்கணும், அதை தியானிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். கடவுள் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கு நம்ம தகுதி உள்ளங்களா நம்ம மாறணும். வெறும் ஒரு என்ன சொல்றது, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பைபிள் எடுத்து படிச்சு ஃபர்ஸ்ட் நான் பைபிள் படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட்லாம் நான் பைபிள் ரீட் பண்ணுவேன், ஜஸ்ட் ரீடிங். பைபிள் படிக்கணும், அன்னைக்கு 3 வசனம் முடிக்கணும், 3 சாப்டர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரீட். ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் மை ஹேபிட். அதை நான் ஸ்டடி, நாளைக்கு ஏதோ எக்ஸாம் இருந்தா எனக்கு இந்த வேர்ஸ்லேருந்து ஏதாவது கேட்டா, இந்த சாப்டர்லேருந்து ஏதாவது கேட்டா நான் என்ன பதில் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மனசுல ஏத்துட்டு ஒரு பெண்ணை வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங். ரீடிங்க்கும் ஸ்டடிங்க்கும் there is a lot of difference. நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கும் போது we just read a newspaper, அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கலெக்ட் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பைபிள் படிக்கும் போது நாளைக்கு இல்லை இன்னைக்கு எக்ஸாம் இருந்தால் எப்படி படிப்போம், அதை அவ்வளோ டீப்பாக லைஃப்ல ABCD யாராவது மறக்க முடியுமா?
எப்படி நம்மள அடி கொடுத்து நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க சின்னதுல. லைஃப்ல சாவர வரும் நம்மளுக்கு ஏபிசிடி மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம படிச்சது வந்து அவ்வளோ. ஸோ அது நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா ரெஜிஸ்டர் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாக்குதத்தமும் கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமும் நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளோ நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ்டர் சொன்னாரு ஒரு இதுல there are about prophecies பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து எப்படி தேவனுடைய மனுஷங்களை வச்சு ப்ராஃபசைஸ் பண்ணாங்க. இப்போ என்னுடைய சாட்சி கூட எதுக்காக ப்ராஃபஸி பத்தி பேசுறேன்னா, என்னுடைய சாட்சி வந்து ஒரு ப்ராஃபஸி தான். யாரோ ஒரு பாஸ்டர் சொல்லி அவங்க நடக்க போறது முன்னாடி சொல்றதா நம்ம ப்ராஃபஸின்னு சொல்றோம் இல்லையா. எனக்கு அந்த அனுபவம் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா பைபிள்ல நம்ம என்ன பார்க்குறோம், மெயின் 55 ப்ராஃபஸிஸ் இருக்காங்க. 55 ப்ராஃபஸிஸ் இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு சார்ட் எடுத்து ஒரு லேஅவுட் பிளான் மாதிரி நம்ம வச்சாக்கா 6000 இயர்ஸ் லேட்டர் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்க்குற மாதிரி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஃபஸிக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் நான் சொல்கிறேன், ஒரு 1 இயர் கழிச்சு பெங்களூரில் ஒரு பையன் பிறக்குவான் அப்படின்னு சொன்னாக்கா அது ப்ராஃபஸி ஆகுமா? ஆகாது இல்லையா. கண்டிப்பா அது ப்ராஃபஸி ஆகாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் ஒரு பையன் பிறக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்றேன், அதே பையன் வந்து ஹெபால பிறக்குவான் இல்லை கேர்ஃப்ரம்ல பிறக்குவான் அப்படின்னு நான் சொன்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபஸி. அது நம்புவாங்களா யாராவது? என்ன சொல்லுவாங்க, என்ன முட்டாள்தனமா இருக்குது, கண்டிப்பா பொறுக்குவாங்க. 3வது ஸ்டெப்பா நான் போயிட்டு ஒரு பையன் பொறுக்குவான், கேர்ஃப்ரம்ல பொறுக்குவான். அந்த பையனுக்கு வந்து இங்க ரெட் கலர் லைன் இல்லை எல்லோ கலர் லைன் அப்படி இருக்குனாக்கா அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ சந்தேகம் வரும், என்ன இது இப்படி பேசுறாங்க, என்ன ப்ரூஃப் வச்சு பேசுறாங்க, இவங்க எதை நினைச்சு இவங்க பேசுறாங்க அப்படிதான் நினைச்சிருப்பார் வாங்க ஜனங்க. when Isaiah told about Jesus' birth சொல்லும்போது அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. எத்தனையோ வருஷங்கள் அப்புறம் நடக்கிறது வந்து நீங்க இப்ப எப்படி சொல்ல முடியும், அது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வசனத்தை படிக்கலாம். Genesis chapter 3 verses 15. Genesis chapter 3 verses 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர்கள் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இது வந்து 3000 years before Jesus was born இது வந்து ப்ராஃபசைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஈவோட இது ப்ராஃபஸியோட ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்தா இது ப்ராஃபஸி, இது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனது எங்க Galatians chapter 4 verses 4, 5 and 6. நாம் புத்திர சிவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமுமாய் இருக்கிறாய். We are delivered by the spirit of law. ஒவ்வொரு ப்ராஃபஸி கடவுள் நம்ம பைபிள்ல கொடுக்கும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. No prophecy in this world is left open in the Bible இல்லைங்களா. ஒவ்வொரு ப்ராஃபஸியும் கடவுள் பைபிள்ல கொடுத்துருக்கிறது எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஃபஸி வச்சிருக்காரு தனியா. அது பைபிள்ல எழுதாம இருக்கலாம், ஆனால் God has a plan for every one of us. ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு கடவுளுக்கு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் நம்மளை இன்னைக்கு ஒரு கூட்டமா அமைச்சு நம்ம கடவுளுடைய நாமத்தை நம்ம துதிக்கும்படி கடவுளை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. சில மூணே verses படிச்சு முடிச்சிடலாம். 1 Samuel verses 1 chapter 1 verses 10.
1 Samuel chapter 1 verses 10. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆனா அழுந்து ஜெபிக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவையா இருக்கும்போது கடவுள்கிட்ட அழுந்து ஜெபிச்சா மட்டும்தான் அது கிடைக்கும். நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். நிறைய முறை ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, எதுக்கு நீ அழுந்துட்டே ப்ரேயர் பண்ற, அழாம நீ ப்ரேயர் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எப்பவுமே அழணும்னு இல்லை, ஒரு கட்டாயமா ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே அழுந்துட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னா அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். எப்பவுமே அழுந்துட்டே இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற டைம்ல நீ சந்தோஷமா ப்ரே பண்ணணும். தேங்க்ஸ் கிவிங் டைம்ல நீ சந்தோஷமா கொடுக்கணும். ஆனா உன் துக்கம் உனக்கு அடைக்கும் போது அது கடவுள்கிட்ட நம்ம அழுந்து ஜெபிக்கும் போது நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன் இல்லைங்களா? ஸோ லூக் அதே மாதிரி 2 வசனம், ஐசையா 38 verses 3 and 5, லூக் chapter 7 13 to 16 பார்க்கும்போது ஹெசையா அழுந்து ஜெபிக்கும் போது என்ன பண்றாங்க, ஐசையா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது இன்னொரு 15 years கூட்டி கொடுக்குறாரு கடவுள். டேக் இட் as a blessing. நான் சாவ போறேன் கடவுளே அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு 15 years ஆட் பண்ணி கொடுக்குறாரு. அதே போல லூக்ல பார்க்கும்போது விடோ அழுந்துட்டு இருக்கும்போது அவங்க பையன் ஒரே பையன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அழுந்துட்டு இருக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு, அழாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை கூட என்ன பண்றாரு, he raised him from the dead இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமுள்ள கடவுள் நம்ம வாழ்க்கையில இருக்காரு. அதிசயமுள்ள கடவுள் நம்ம வாழ்க்கையில இருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோமோ சொல்லலையோ நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளை அற்புதமா நம்மளுடைய வழிகாட்டி நம்மளை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு நேரத்துல கூட எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது, எவ்வளோ பண கஷ்டமாகட்டும் சரி, இல்ல வியாதியோடு சரி, கடவுள் எல்லாம் நன்மையா மாற்றக்கூடிய ஒரு தேவன். அவங்க மேல நம்பிக்கை வைத்து கடவுள் மேல விசுவாசத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லாமே நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரும் நம்மளுக்கு. ஆனா நான் பாஸ்டர்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், போன ஒரு மாசமா பாஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பயம் இல்லை, கண்டிப்பா என்னோட குடும்பத்துல இந்த டெம்பரரி ஃபேஸ் போயிரும் எனக்கு தெரியும். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம் இருக்கு. பயம்னா ஒரு அம்மாவா தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கு. பயம் கூட சொல்லல, ஒரு வேதனை இருக்கு. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு கடவுள் அந்த பலத்தை கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் பாஸ்டர் கேட்கும்போது அவர் எனக்கு ப்ரே பண்ணுவாரு. அது ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு. அதனால கடவுள் எங்களுடைய கண்ணீரை பார்த்து சீக்கிரமா எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். எவ்வளோ ஒரு பெரிய சாட்சினா, எனக்கு கோவிட் மட்டும் இல்லாம இருந்தா ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருப்பேன் எல்லாருக்குமே. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்க வீட்டுல. இப்போ அது எல்லாமே கடவுளால் மட்டும்தான் முடியும். இந்த சாட்சியோடு நான் இந்த நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். கொடுத்த தருணத்துக்காக கடவுளுக்கும் பாஸ்டருக்கும் நன்றி. வாழ்க்கை என்பது சாட்சிதான் வாழ்க்கை. நாம் நடக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, ஒளியா இருக்கிறீங்க. ஒளி யாரு? நாம தான் ஒளி. பைபிள் எடுத்துட்டு போய் காட்டி இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம நடந்து காட்டும் பொழுது நம்மை பார்க்கிற அநேகர் யாரை பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறவர்களாம் யாரை பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் உலகத்திற்கு சொல்லும் பொழுது அநேகர் இயேசு ஒன்றை வருவார்கள், இயேசு கிறிஸ்துவையும் தன் தெய்வமாக பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு மேலேயே வாழ சான்ஸ் இல்லாத வினிதம்மா இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கார் என்று சொன்னால் அவள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசமும் நம்மை உலகத்தை ஜெயிக்க வைக்கும். ஆகவேதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 5:4 என்ன வாசிக்கிறோம்? அது ஒன்று அப்படியே வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போலாம். தேவனால் பிறப்பதெல்லாம்
நீ தேவனால பிறந்தன்னு சொன்னா நீ உலகத்தை என்ன செய்வ? ஜெயித்து விடுவாய். எது ஜெயிக்கும்? எது இருக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். எது இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் தான். வினிதன் சொன்ன மாதிரி பாஸ்டர் ஜோம் பண்ணாருன்னா என்ன செய்துரும் இல்லைன்னா அப்படின்றது இல்லை. நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப யாருக்கு விசுவாசம் இருக்கணும்? சீசர்கள் இயேசுடைய சீசர்கள் போய் குணமாக்குறதுக்காக வெளியே போனாக்கா அவங்க என்ன செய்ய முடியல, சில விஷயங்களை செய்ய முடியல. வியாதி பிசாசுகள் என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்க சீசர்கள் ஜோம் பண்ணாங்க, அந்த பிசாசு என்ன செய்யல, போல, அற்புதம் நடக்கல. உடனே இயேசு கிறிஸ்து சீசர்களை கூப்பிட்டு, என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா, இல்ல நீ ஏன் இதை செய்யல திட்டாரா? என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, நான் எந்த மட்டும் உங்க கூட இருப்பேன். சீசர்களை சொல்ல, பிரச்சனை யார்கிட்ட இல்ல, சீசர்கள் இல்ல, பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்ப எந்த பாஸ்டர் ஜெபம் பண்றாருன்றது பிரச்சனை இல்ல, நம்ம எவ்வளவு விசுவாசமா அவர்கிட்ட இருக்கிறோன்றதான் பிரச்சனை. நம்ம எவ்வளவு விசுவாசம், அதனால தான் அவனு சொன்னாரு, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை, உன் விசுவாசம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். என் விசுவாசம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி பக்கம்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஜெயிக்க வைக்கிறது முக்கியமா யாருடைய விசுவாசம்? அந்த டைத்தை பத்தி சொன்னாங்க. நீ நான் ஒருத்தர் சொன்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அந்த அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, இவருக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆனா அவர் கணக்கா இல்ல, அவர் 2 தப்பு பண்றாரு. கடவுளுக்கு அவர் பிரியமாவே ஒரு நாள் கூட அவர் டைத்தை கொண்டு வந்து காணிக்க வைக்கல அவரு. அதனால அவர் கடன் பிரச்சனை அவர் விட்டு நீங்காது. நான் இவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. கடன் பிரச்சனை அவர் விட்டு இங்க நீங்காது. ஏன்னா அவர் செய்யறதுல அவர் ஒரு நாளும் முக்கியமா கடவுளுக்குன்னு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது அவர்கிட்ட சில கெட்ட பழக்கம் இருக்குது, அவர் அதை விட மாட்டாரு, அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் அவருக்கு அந்த அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம பாவம் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அதனால அந்த அதிசயத்தை நம்மளால நினைச்ச முடியல, பார்க்க முடியல. நம்ம எப்போ அவர் கூட இருக்கணும்னா நம்முடைய விசுவாசத்தோட அவர் கூட நிற்கும் போது அந்த அதிசயத்தை நம்மளால நினைச்ச முடியும், பார்க்க முடியும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை கேட்டோம். ஒரே செகண்ட் தான் உக்காந்துட்டு என்ன செய்துட்டான், எந்திரிச்சு குதிச்சு ஆண்டவரால் செய்ய முடியுமா முடியாதா? ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் வேணும்? செகண்ட். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் அற்புதம் செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டா செகண்ட். நேற்று யோசித்த இன்னைக்கு வந்துருச்சு, செகண்ட். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளோட எவ்வளவு நெருங்கி இருக்கிறோன்றதான், எவ்வளவு அவரோட நெருங்கி வாழ்றோன்றதான், அவரோட நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் இதை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேசின மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் வேள்வி நின்று 66வது பாடலை அமர்ந்த உடனே பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உமையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. 66வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 66. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா. 66. உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சரளே வரம் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் தேர்ந்தெடுத்தேன், தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் தேர்ந்தெடுத்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது
சாலமில் சேர்ந்திடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கெட்டங்க அலைந்திடாமோ தேவிரம் வந்தனை தாங்குகிறேன். திசை கெட்டங்க அலைந்திடாமோ தேவிரம் வந்தனை உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதோ. என் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதோ. உமது கோலம் ஓம் தடியோம் ஓன்மையோ என்னையும் ஏற்றிடுதே. உமது கோலம் ஓம் தடியோம் ஓன்மையோ என்னையும் ஏற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, மாறாத நாமத்திற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனை முறை நாங்கள் துதித்தாலும் போதாது சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரப்பா. துன்பம் உன்னை சூழ்ந்து அலைக்கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று எண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பார் நீ பெற்ற பேர் ஆசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய மகள் மூலமாக நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டோம். என் தகப்பனால் மாத்திரமே அதிசயத்தை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை உம்மால் மாத்திரமே செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் செய்தியை கொண்டு வந்த எங்கள் மகளை நீர் ஆசீர்வதித்தீர். கேட்ட எங்களையும் ஆசீர்வதித்தீர். எங்கள் தகப்பனே, எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து இந்த இருளை விட்டு வெளிச்சத்திற்கு ஓடி வந்து இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. இதோ 55 வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தீர்க்க தரிசனமாக நீர் உரைத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. காலம் நிறைவேறும் பொழுது ஸ்திரீனிடத்தில் தோன்றுகிறவர் பிறப்பார் என்று சொல்லி நீர் தீர்க்க தரிசனமாய் தீர்க்கமாய் வெளிப்படுத்தினீரப்பா. அதே போல எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்களுக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து நீர் பரலோகம் சென்றீரப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக வாழ்ந்து மரித்து நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான். இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். யோசேப்பை போல பாவத்தை பார்த்து அங்கே நின்று செய்து மாண்டு மடிந்து போய்விடாதபடி அதை விட்டு ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தவர் கர்த்தாவே. நெருப்பு என்று தெரிந்து ஆண்டவரே, விழுந்து விடாதபடி, எரிந்து அழிந்து விடாதபடி சுவாமி, அதை விட்டு ஓடி தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். வாக்கு நன்றி. வந்து கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர். இந்த காணொலி மூலமாய் உடைய செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் வந்ததற்காக நன்றி. இரவில் நித்திரைக்கு செல்கிறோம் ஆண்டவரே. காலையில் உமக்கு சித்தமானால் துதிக்கு துதியோடு நம்ம உதவி செய்யும்.
வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாளை வரவும் உம்மை தொழவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கும் இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வகைகளை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, ஆவியாருடைய ஒத்தாசை நம் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில, இந்த இரவிலும், இன்னும் ஓய்வு நாள் முழுவதும், இன்னும் வருகிற நாட்களிலும், இன்றும் என்றும் என்றென்றும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்தியை கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்டு நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.